அண்ணாமலை ஒரு புது மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அப்ப பிஜேபியில் இருப்பவர்கள் தான் அதிகமாக அண்ணாமலை பக்கம் போவாங்களோ? பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிதாக கிடைத்த ஆதரவு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி தொடக்கத்திலேயே அண்ணாமலை பக்கம் இருக்கும். பாரதிய ஜனதாவின் கீழ்மட்ட நிர்வாகிகள், இருதாரி கீழ்மட்ட நிர்வாகிகள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுக ஆதரவு வாக்கு வங்கி, இவையெல்லாம் முதல் பலமாக அண்ணாமலைக்கு போகும். There is an exodus from BJP and ADMK as well. இரண்டு கட்சிகளிலிருந்தும் கணிசமான பகுதியை அண்ணாமலை ஈர்ப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 விக்டிம் யாருன்னா இவங்க தான். இதை தவிர விஜய்க்கு மாற்றம் வேண்டும் என்று நம்பி வாக்களித்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எப்போது இந்த ஆட்சி மீது சலிப்புறுகிறார்களோ, அதிருப்தி உறுகிறார்களோ, அவர்களுடைய முதல் பார்வை வேறு எந்த கட்சியின் பக்கமும் திரும்பாது, அண்ணாமலையின் பக்கம் தான் திரும்பும். அப்ப திமுக அதிமுக ஏற்கனவே இருக்கிறவங்க, அதிமுக ஏற்கனவே சிதிலமடைந்த கட்டிடமாகிவிட்டது. அதிமுக நீங்கள் இனிமேல் பெயிண்ட் பூசுகிற வேலையை வேண்டுமானால் பார்க்கலாமே தவிர உள்ளே விரிசல் விட்டு கட்டிடம் ஆடிக்கொண்டிருக்கிற நிலைமையை நீங்கள் மாற்ற முடியாது. இல்ல அந்த ஆடி போன கட்டடத்தை தான் எடப்பாடி இனி நீங்க ஒன்னும் ஷேக் பண்ண முடியாது, எல்லாம் வரதனா வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் இது பண்ணிட்டார்ல. ஒண்ணுமே இல்லாத கட்டடத்துக்கு நீ முதலாளியா இருந்தா என்ன, மேஸ்திரியா இருந்தா என்ன, நான் தான் ஓனர்னு இருந்தா என்ன, அந்த பில்டிங்கை நீ எவனும் வாங்குறதுக்கு தயாரா இல்லையே.